தவறான முடிவுகளை எடுத்து பிறகு கஷ்டப்படுவர் அப்படின்னு தலைப்பு கொடுத்து பார்த்தோம்னா, தவறான முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஜாதகங்களில் சரியான தசா அமைப்புகள் இல்லாமல், அதாவது யோக தசை அமைப்புகள் இல்லாமல் அவயோக தசைகள் அமைப்புகள் இருக்கிறப்ப நடக்கும்போது அவங்க என்ன செய்யும்னா, சில நேரங்களில் அவங்க மனசையே மதிமயக்கி சில தவறான முடிவுகளை எடுக்க வச்சு அதன் மூலமாக சில சிக்கல்களை பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரும். ஒரு தொழில் ஒரு தவறான முறைகளில் தேர்ந்தெடுத்து அதில், அல்லது ஒரு இல்லற வாழ்க்கையை தவறான முறையில் தேர்ந்தெடுத்து அதன் மூலம் பிரச்சனை, அல்லது ஒரு கூட்டு தொழிலில் ஈடுபட போய் அவருக்கு சரியான நபரை சேர்க்காம எடுத்த முடிவுகளால் தவறு, கஷ்டம், இப்படியெல்லாம் இது மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் சரி, ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தபடியாக பிஸ்னஸ்லையாக இருந்தாலும், அல்லது ஒரு பொருளை வாங்க போய் அதன் மூலமாக சில சிக்கல்களை பிரச்சனைகளை சந்திக்கிறது. சில பேருக்கு பணத்தை கொடுத்து திரும்பி அதை வாங்க முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறது. இது போன்று ஒரு தவறான முடிவு எடுப்பதற்கு அவங்க ஜாதக கட்டத்தில் அவயோக தசை அமைப்புகள் 6-8 கூடிய தசைகள் இது போன்ற அமைப்புகள் வரும்பொழுது அவங்க அந்த தசா அமைப்புகள் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இந்த 6-8 அதிபதிகள் யாரோடு தொடர்பு கொள்கிறாரோ, சில நேரத்தில் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தானே தவறான முடிவு எடுத்து மாட்டிக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 4ஆம் இடம்னா அதுக்கு அடுத்தபடியாக தாய் மூலமாக ஒரு முடிவு எடுத்து அதன் மூலம் கஷ்டப்படுறது. 5ஆம் இடத்தின் தொடர்பு கொள்ளும்போது புத்திரர்களால், பிள்ளைகளால், பூர்வீக சொத்தால் பிரச்சனைகளை சந்திக்கிறது. 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் மனைவி வழிகளில் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை போன்ற விஷயங்களில் தவறான சூஸ் பண்ணி அதன் மூலமாக பிரச்சனைகள் சந்திக்கிறது. 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் தந்தை வழியாக சந்திக்கிறது. 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது மனைவி மட்டும் இல்லை, சில நேரத்தில் நண்பர்களாகவும் ஒரு கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஏமாற்றப்பட்டு பெரிய நஷ்டங்களை, கஷ்டங்களை சந்தித்து அதை சமாளிக்க முடியாமல் போகக்கூடிய தன்மை. இதுக்கு லக்னாதிபதியோட வலிமைகள் பொறுத்து முக்கியம். லக்னாதிபதியும் வலிமை இல்லாத நிலையில் தான் சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த பிரச்சனைகள் அதனால் சில நேரங்களில் அதனால் வரக்கூடிய இதை ஃபேஸ் பண்ண முடியாமல் சில நேரங்களில் அந்த லக்கண பாவத்தோடு பாவக்கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் தன்னையை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கும் தவறான முடிவுகளை எடுத்துக்கிறதுக்கும் அவங்க போன்ற அமைப்புகள் காரணமாக இருக்குது. அப்போ லக்கணாதிபதி சில பேருக்கு லக்கணத்தில் சுபக்கிரகங்கள் லக்கணாதிபதி வலிமையாக இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், மான அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்றுறாங்க. இதனால் மனநிலைக்காரர்கள் சந்திரனும் லக்கணமும் முக்கியம். உயிர் உடல்னு சொல்லக்கூடிய லக்கண ராசி ரெண்டுமே பாவருடைய தொடர்பு இல்லாத நிலைகளில், பாவ கர்த்தாரி யோகம் பெறாத நிலைகளில் இருந்தால் இது போன்ற அவயோக தசை அமைப்புகளில் தவறான முடிவு எடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைகளையும் ஒரு ஜாதகருக்கு